சென்னையில் இரவு நேரத்தில் கே நகர், காமராஜர் சிலை, அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 15 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். விவரங்களுடன் செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணகுமார், விவரங்கள். கிறிஸ்துமஸ் நாளான இன்று பல்வேறு தேவாலயங்களில் வழிபாடு நடத்துவதற்காக மக்கள் காலையிலிருந்து வருவதுடன் இரவுலிருந்தே பல்வேறு இடங்களில் சிறப்பு வழிபாட்டுக்கான ஏற்பாடுகள் இருந்தது. இதனால நேற்று இரவு வாகன போக்குவரத்து என்பது அதிகமாகவே இருந்தது சென்னையில. இதுல முக்கியமான சாலையான அண்ணா சாலை, மெரினா, காமராஜர் சாலை உள்ளிட்ட இந்த இடங்களில் எல்லாமே இளைஞர்கள் சிலர் பைக் ரேஸில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காவல்துறையினர் 2000 போலீசார் பாதுகாப்புல இருந்த நிலையில பல்வேறு இடங்கள்ல போக்குவரத்து போலீசார் இருந்திருக்கிறார்கள். எனவே அங்காங்கே வாகன தணிக்கையில் ஈடுபடும் பொழுது இது போன்று பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில வாகனங்களை இயக்கிய பைக் ரேஸில் ஈடுபட்ட அந்த இளைஞர்களை போலீசார் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அதன்படி கே நகர், காமராஜர் சாலை, மெரினா காமராஜர் சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட இந்த பகுதிகள் எல்லாமே 15க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த நபர்கள், அதாவது அந்த பைக் ரேஸில் ஈடுபட்ட நபர்களை இன்று காலையில் அவர்களது பெற்றோருடன் ஆஜராகுமாறு போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அசல் ஆவணங்களில் வாகனத்தினுடைய ஆவணம், ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றையும் எடுத்து வருமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தொடர்பாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.